எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மனிதனும் உயர்நிலையிலே வாழ்வது என்பது இபாதத்தோடு கூடிய வாழ்க்கை என்பதும், இன்னொரு பக்கம் மேலான நிலைகளை வாழ்க்கையிலே கொண்டு வந்து உயர்தரமான பண்பாளனாக வாழ்வது என்பதும் வரவேற்கப்பட வேண்டியதும் ஆசைப்பட வேண்டியதும், அப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று மனிதன் விருப்பப்பட வேண்டியதும் என்றெல்லாம் விவரித்த போதிலும், அப்படி வாழ்ந்தவர்கள் மரணிக்கிற போது அவர்களை பரிசுத்தப்படுத்தி நாம் பேசுவதை விரும்பவில்லை. அவர்களை நாம் உயர்வாக ஆதரவைக்கிறோம் என்கலாம். அவர் சொர்க்கவாசியாகிவிட்டார், அவர் பெரிய தரஜா அடைந்து விட்டார் என்றெல்லாம் உறுதியாக பேசுகிற அந்த செய்தியை பெருமானார் உடன்படவில்லை. நோக்கம் வேறொன்றும் இல்லை, அது அல்லாஹ்வின் பொறுப்பை சார்ந்தது. ஒரு மனிதனின் முடிவு அது எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ்வே தீர்மானிக்கிறான். நாம் ஆதரவைக்க வேண்டும் அழகிய வாழ்க்கையை, அழகாக நடப்பதை, அதிலே உறுதியாகவும் இருக்க வேண்டும். நம்பிக்கை என்பது இதன் முடிவு அல்லாஹ் தான் சரியாக்கி தர வேண்டும் என்று இருக்க வேண்டும் என்பதை உலகம் அறிய உணர்த்துகிறார்கள். இமாம் புகாரி இன்றைக்கு பதிவு செய்கிற ஒரு அருமையான ஹதீஸ். அன்னை உம்முல் ஆலா அன்சாரி பெண்களிலே பாக்கியமான பெண்மணி, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பைஅத்தான பெண்மணி. அன்னை உம்மு ஆலா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு மல்ஊன் அவர்களை பற்றி அறிவிப்பார்கள். உஸ்மான் இப்னு மல்ஊன் அவர்களின் வீட்டிலே தங்குகிற ஒரு வாய்ப்பு. மக்காவிலிருந்து மதீனா வந்த போது அவர்கள் உடல்நலம் குறைவாகிறார்கள். அவர்களை கண்காணிக்கும் இடத்தில் நான் இருந்தேன். சிகிச்சை அளித்தோம், ஆரோக்கியம் கிடைப்பதற்காக ஆதரவு வைத்தோம், துஆக்களை செய்தோம். ஒரு கட்டம் அவர்களுக்கு அது இறுதி நேரமாக இருந்தபோது அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். அவர்களை நாங்கள் துணியிலே வைத்தபோது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. சையதுனா உஸ்மான் இப்னு மல்ஊன் மிகப்பெரிய சஹாபி, பயபக்தி நிறைந்தவர்கள், அல்லாஹ்வையும் ரசூலையும் திருப்திப்படுத்தி வாழ்ந்தவர்கள், உலகத்தினுடைய ஆசைகளையும் உலகத்தின் பற்றையும் ரொம்ப குறைத்து கொண்டவர்கள், ஒரு புனிதமிக்க ஒரு சஹாபி. அவர்களின் அந்த மரணம் ஒரு பெரிய நிலையை ஏற்படுத்தி இருந்தது. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வந்தபோது அன்னை உம்முல் ஆலா சொன்னார்கள், நான் சொன்னேன் உஸ்மானை பார்த்து, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்து செய்யட்டும், நான் சாட்சி சொல்கிறேன், அல்லாஹ் தங்களை சங்கையாக்கி விட்டான். அம்மா சொல்றாங்க உஸ்மான் இப்னு மல்ஊனை பார்த்து, நான் சாட்சி சொல்லுகிறேன், அல்லாஹ் உங்களை சங்கையாக்கி விட்டான், உங்கள் மௌத்தும் பாக்கியமாகவே நடந்திருக்கிறது, வாழும் காலத்தில் யாருக்கும் எந்த இடையூறும் நீங்கள் தரவில்லை, அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத வாழ்க்கை வாழவும் இல்லை. எனவே
நிச்சயம் அல்லாஹ் உங்களை சங்கைப்படுத்தினான், நான் சாட்சி என்று அம்மா சொல்றாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வந்திருக்கிறாங்க. நபி பெருமானார் கேட்கிறார்கள், உம்மு அலா, அல்லாஹ் அவரை சங்கையாக்கி விட்டான் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான். அல்லாஹ் அவரை சங்கையாக்கி விட்டான், சங்கையாக்கிட்டான்னா ஈமானுடைய மௌத்து நடந்திருக்கிறது, சொர்க்கவாசியாக ஆக்கப்பட்டிருக்கிறார் என்றெல்லாம் அதற்கு பொருள். எப்படி நீங்கள் சொன்னீர்கள்? அவரை சங்கையாக்கியதும் அது இல்லாமல் இருப்பதும் நமக்கு தெரியும் காரியம் இல்லையே என்கிறார்கள். அம்மா சொன்னாங்க, எனக்கு தெரியாது யா ரசூலல்லாஹ். பெருமானார்ட்ட சொன்னாங்க, எனக்கு தெரியல, ஆனால் ஒன்று மட்டும் இருக்கிறது, அவருடைய வாழ்க்கை அவ்வளவு அழகா இருந்துச்சு, ரொம்ப பக்தியுடைய வாழ்க்கை, எந்த மனிதனையும் சங்கடம் கொடுக்கவில்லை, எந்த ஒரு நேரத்திலும் அல்லாஹ்வை மறக்கவில்லை. அப்படி ஒரு அருமையான வாழ்க்கை அவர் தனக்குள்ளே கொண்டிருந்ததால் நான் அப்படி மனநிறைவாக சொன்னேன் என்றார்கள். உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னார்கள், நானும் ஆதரவைக்கிறேன், நானும் ஆதரவைக்கிறேன். சர்க்காரை ஆலம் அல்லாஹ் அவருக்கு நல்லதையே கொடுக்கட்டும், உண்மையிலேயே சங்கையாக்கட்டும். ஆனால் உம்மு அலா, உனக்கு தெரியுமா, நான் அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வின் நபி, எனக்கே தெரியல என்ன அல்லாஹ் என்ன செய்வான், என்னை எப்படி நடத்துவான் என்று. அது பணிவான வார்த்தை. இருப்பினும் நான் அல்லாஹுவால் சங்கைப்படுத்தப்பட்டு விட்டேனா இல்லையா என்பதை இங்கே யாரும் தீர்மானிக்க முடியாது. அது உறுதிப்படுத்தி பேசுகிற செய்தி அல்ல. ஆதரவைப்போம். இன்னி லஅர்ஜு லஹுல் கைர், அவருக்கு நான் கைரை ஆதரவைக்கிறேன், அவர் நல்லா இருக்கட்டும், நல்ல மனிதர், மகத்தான என் சஹாபி, அல்லாஹ் அவரை சங்கையாக்க வேண்டும் என்ற ஆதரவைப்போம். நான் சாட்சி சொல்கிறேன், அல்லாஹ் திட்டமாக உங்களை சங்கையாக்கி விட்டான் என்று அந்த உறுதிப்பாடோடு பேசுவதற்கு எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்டுவிட்ட எம்பெருமான், அது ஆதரவைக்க வேண்டிய செய்தி என்று சொன்ன பின்னால், ஒமா அத்ரி வல்லாஹி வ அன ரசூலுல்லாஹ் மா யஃபாலு பி, நான் அல்லாஹ் மீது சத்தியம், அல்லாஹ்வின் ரசூலாக இருக்கிறேன், எங்கிட்ட அல்லாஹ் எப்படி நடப்பான், என் வாழ்க்கை எப்படி நடத்தப்படும் என்பதில் நானே இன்னும் அறிய வேண்டுமே என்கிறார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கை மிக்கவர்களே, அம்மா சொல்றாங்க, உம்முல் அலா வல்லாஹி லா உஸக்கி அஹதன் பஅதா, அதற்கு பின்னால் எத்தனை உயர்ந்த மனிதர்கள் மரணித்த போதிலும் நான் அவர்களை தூய்மைப்படுத்தி பேசவில்லை. பெரிய மனிதர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு அழகிய தொடர்பிலே வாழ்ந்தவர்கள், அப்போதும் நான் அவர்களை பரிசுத்தமான மனிதர்கள் என்று சொல்லவில்லை. ஏன்? நபிகள் நாயகம் இப்போது சொன்ன வார்த்தை என் நெஞ்சில் அழுத்தமாக இருந்தது. நான் அதுக்கு பின்னால யாரையும் தூய்மைப்படுத்தவில்லை. ஆனாலும் ரொம்ப கவலை வந்தது எனக்கு. உஸ்மான் இப்னு மலூனை குறித்து பெருமானார் நான் சொன்ன அந்த வார்த்தைக்கு அப்படியெல்லாம் உறுதி கொள்ள முடியாது என்று சொன்னபோது எனக்கு ஒரு கவலை வந்து விட்டது. நல்ல மனிதராச்சே, மிகச்சிறந்த பாக்கியமான மனிதராயிற்றே, திருக்குரான் ஓதுவதிலே, இரவில் நின்று வணங்குவதில், மனித சமூகத்திற்கு உபகாரம் செய்வதில் மாபெரிய மனிதர். அவர் விஷயத்தில் கூட பெருமானார் நீங்கள் உறுதியாக அப்படியெல்லாம் பேசக்கூடாது என்ற போது ரொம்ப கவலை. அன்னைக்கு நான் ராத்திரி தூங்குகிறேன். அன்று இரவு நான் உறக்கத்தில் இருந்தேன். அப்போது அந்த இரவில் ஒரு கனவு கண்டேன். சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிக பிரமாண்டமான ஒரு நீரோடை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு பிரமாண்டமான நீரோடை, பார்ப்பதற்கு பளிச்சென்று இருக்கிற நீர், தண்ணீர் ஓடை ஓடிக்கொண்டிருக்க, அது உஸ்மானின் நீரோடை என்று அந்த செய்தி எனக்கு கிடைக்கிறது. காலையிலே விழித்து உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு வந்தேன். யா ரசூலல்லாஹ், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அந்த அடக்கத்திற்கு பின்னால்
என்னுடைய மனசிலே ஒரு கவலை, இவர்களெல்லாம் அல்லாஹ்வால் சங்கையாக்கப்பட்டிருக்க வேண்டுமே, இவர்களின் மறுமை எப்படி இருக்கிறதோ என்ற கவலை இருந்தது. உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு மிக பிரம்மாண்டமான பளிச்சிண்டு இருக்கக்கூடிய நீரோடை ஒன்றை உஸ்மானுக்கு என்று நான் கனவிலே கண்டேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ நினைத்ததை போல் தாலிக்க அமலுஹு, அதுதான் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த வாழ்க்கையும் அவர் செய்த சேவையும் அவர் வணங்கிய வணக்கமும் அதுதான் அந்த நீரோடை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய வணக்கம் தெளிந்த நீரோடையாக அவருக்கு சோனபதியில் அல்லாஹ் காட்டுகிறான் என்றால் அவர் உண்மையிலேயே சங்கையாக்கப்பட்டார். நம்ம கவலை நிறைவேறிவிட்டது. அவர் மறுமை அழகாக இருக்கிறது, கண்ணியமாக இருக்கிறார், தெளிந்த நீரோடை போல் வாழ்ந்திருக்கிறார், வணக்கம் செய்திருக்கிறார், சமூக பணி செய்திருக்கிறார். அதிலெல்லாம் அவரிடத்தில் முகஸ்துரி இல்லை, பெருமை இல்லை, அல்லாஹ்வுக்காகத்தான் செய்தார் என்பதை உறுதிப்படுத்துகிற கனவுதான் இந்த கனவு என்று அன்னை உம்முல் அலா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நோக்கி உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்வார்கள் என்ற ஒரு அழகான ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலை இன்றைக்கு நாம் வாசிக்கிற இந்த பகுதியில் பதிவு செய்திருக்கிறார்கள். சங்கை மிக்கவர்களே, வாழ்க்கை எப்போதும் தெளிந்த நீரோடையாக இருக்க வேண்டும். களங்கள் இருக்கக்கூடாது. நான் போகிற பாதை களங்கமான பாதையாக இருக்கக்கூடாது. என் வணக்கத்தில் எப்போதும் களங்கம் இருக்கக்கூடாது, களங்கள் இருக்கக்கூடாது. நான் தானம் செய்தாலும், தர்மம் செய்தாலும், தியாகம் செய்தாலும், சமூக பணியாற்றினாலும், அல்லாஹ்வோடு அழகிய வணக்கங்களில் ஈடுபட்டாலும் அதில் தெளிந்த நீரோடை எப்படி இருக்குமோ அதுபோல யாரும் அங்கே கலப்படமாகிவிடக்கூடாது, பெருமை வந்து விடக்கூடாது, முகஸ்துரி வந்து விடக்கூடாது. இன்னொரு பக்கம் அந்த அமல்களில் நமக்கு தற்பெருமை கூட வந்து விடக்கூடாது. அப்படியெல்லாம் வாழ்கிற அந்த வாழ்க்கைதான் மறுமை சங்கையான இடத்தில் மனிதனை கொண்டு ஆக்கி விடுகிறது என்பதை அற்புதமான இந்த ஹதீஸின் பின்னணியில் நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே வாழும் வாழ்க்கை சொற்ப காலம், அழகாக்க வேண்டும், புனிதமாக வாழ வேண்டும். வாழும் ஒவ்வொரு நாளும் நான் பயன்பெற வேண்டும், மற்றவர்கள் என்னை கொண்டு பயனடைய வேண்டும், நான் பயன்பெற வேண்டும். ஆயிரம் ஆயிரம் மார்க்க காரியங்களில், ஞானங்களில், மார்க்கம் சார்ந்த உயர்வுகளில் நான் பயன்பெற்று கொண்டே இருக்க வேண்டும். என்னை கொண்டு பல்லாயிரம் பேர்கள் பயன்பெற வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கைதான் இந்த மண்ணில் தெளிந்த நீரோடையை சொவனத்தில் நமக்கு கொடுக்கிற வாழ்க்கை. அப்படிப்பட்ட அற்புதமான பெரும் வாழ்வை நாம் வாழ்வதற்கு கருணையும் அன்பும் உள்ள ரப்பு தௌஃபீக் செய்வானாக. சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக. வீடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தத்திலும் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சி ஆக்கி வைப்பானாக. நமது பிள்ளைகளின் இல்மிலும் ஈமானிலும் அமலிலும் ரிசுக்கிலும் பறக்கச் செய்வானாக. நமது பிள்ளைகளுக்கு பொருத்தமான ஜோடிகளோடு அழகிய வாழ்க்கையை, திருமணங்களை, திருமணத்திற்கு பின்னால் சங்கையான குடும்ப வாழ்க்கையை வழங்குவானாக. சொர்க்கப்பதியிலும் தொடரச் செய்வானாக. பாக்கியம் நிறைந்த குழந்தைகளை அல்லாஹ் நம்முடைய மக்கள் செல்வங்களுக்கு வழங்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள், நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு, மனநிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார், உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியேன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹ்ரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.